ஹாய் ஒன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சான்னு சொல்லுங்கள். கட்டாயம் நல்லபடியாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சர் கரியர் கைடன்ஸ் வரைக்கும் நம்ம இருப்போம். ஸோ அதனால் நம்ம சேனல் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ப்ளீஸ். ஸோ கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. யூனிட் 1 மொத்தம் நமக்கு 4 யூனிட் இன்ஆர்கானிக்கில் கெமிஸ்ட்ரியில் ஒரு நாள் லீவு. ஸோ அந்த ஒரு நாள் லீவில் எல்லாமே படிச்சலாமான்னு கேட்டால் சூப்பராக படிச்சிடலாம். ஒன்றுமே படிக்கலனாலும் 40 மார்க் பக்கம் ஈஸியாக எடுத்துடலாம். அதனால் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம 65 மார்க் மேலே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க் நல்லபடியாக படிச்சுருங்க. புக் பேக் 1 மார்க்கு நமக்கு ஒரு 15க்கு 12 அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? 13 கூட வரும். ஸோ அதுக்கப்புறம் புக்கின்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே படிக்கணும். எல்லாமே சும்மா கோ த்ரூ பண்ணிங்கனாலும் எழுதிடலாம். ஸோ இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ தான் நமக்கு வந்து அந்த மீதி இருக்க 2-3 1 மார்க் கிடைக்க முடியும். சரி, ஐயூ பேக் நேம் இதெல்லாம் தெரியணும். இப்போது நம்ம 2 மார்க் 3 மார்க் வந்துடுவோம், 5 மார்க் வந்துடுவோம். சரிங்களா? இப்போது யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லேயும் 5 மார்க் நான் ரவுண்ட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? டேரக்ட் 5 மார்க் நான் ரவுண்ட் பண்ணியிருப்பேன். டேரெக்டாக கேட்கக்கூடிய 5 மார்க் 4 கேட்பாங்க. மீதில் ஏபின்னு போட்டு தான் கேட்பாங்க. ஸோ டேரெக்டாக வந்து இருக்கிறத நான் நோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எம்பிரிக்கல் ஃபார்மில் சம்மு வரும். 42 43 கட்டாயம் வரும். 26லேருந்து 31 வரைக்கும் 26 27 28 29 30 31 இந்த 5 கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. 2 மார்க்கு. 40வது கேள்வி 3 மார்க்கில் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 1 2 இதுவும் அந்த எம்பிரிக்கல் ஃபார்மில் சம் தான். பேஜ் நம்பர் 11 இருக்குது இங்கிலீஷ் மீடியத்தில் 5 மார்க். இவ்வளோ தான் ஃபஸ்ட் லெசனில் வேறு எதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. ஆக்சிடேஷன் நம்பர் சம் இருக்குது, லிமிட்டிங் ரியேஜென்ட் இருக்குது. முடிஞ்சால் அது பாருங்கள். ஓகேவா? ஆக்சிடேஷன் நம்பர் சம். அந்த சம்மில் என்ன சார் நாங்கள் பார்க்கறதுனா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளோட இதை பார்த்துருங்க. சரிங்களா? சம் மட்டும் பார்த்துக்கோங்க. யூனிட் 2 வந்து பார்த்திங்கன்னா 27 31 32 33 இந்த 32 31 வந்து 5 மார்க். பவுலிங் எக்ஸ்க்ளூஷன் நினைக்கிறேன், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் நினைக்கிறேன். 39 40 ஹாபோ பிரின்சிபல். ஸோ ரவுண்ட் பண்ணால் அது 5 மார்க். 5 கொஷின் தான். புக்கில் வந்து 2.1.1 போர் ஆட்டம் மாடல் 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. கட்டாயமாக வரும். 2.1.2 லிமிடேஷன், அதோட லிமிடேஷன் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2.2 டி ப்ரோக்லி ஈக்குவேஷன் மட்டும் ஒரு 2 லைன் தீரி எழுதி போட்டு பார்த்துங்க. லாம்டா இஸ்குல் H/MV முடி. 2.3 ஹைன்சன்பர்க் பிரின்சிபல், அந்த ஃபார்மில் எழுதி பிரின்சிபல் மட்டும் எழுதணும். கட்டாயமாக 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து 2.5 குவாண்டம் நம்பர் அண்ட் டைப்ஸு 5 மார்க். கண்டிப்பாக இது படிக்கணும். நிறைய பேர் அது படிக்கிறதே இல்லை. குவாண்டம் எண்கள் அதோட வகைகள். ஸோ இதெல்லாம் புக்கின்னு. யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா 24 25 26 27 29 எல்லாமே 2 மார்க் தான். 37 38 39 5 மார்க்கு பவுலிங் மெத்தடு. 41 45 46 இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, டயகனல் ரிலேஷன்ஷிப்ஸ். அப்புறம் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பீரியடிக் என்னமோ வரும். 2 அனாமலஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று. இந்த 2 கொஸ்டின் கட்டாயம் 3 மார்க் வரும். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அது கட்டாயம் வரும். மீதெல்லாம் டெஃபினிஷன் மாடர்ன் பீரியடிக்கலாம், அப்புறம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இதெல்லாம் படிச்சுக்கோங்க. பட் 5 மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து யூனிட் 4 வந்து ஹைட்ரஜன் லெசன் பெரிய லெசன். பட் இதாலும் புக் பேக்கில் இது படித்தா போதும். 23 5 மார்க், 25 5 மார்க், 35 5 மார்க், 35 44 5 மார்க். 35 44 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்த்தோ பேரா கண்டிப்பாக இதில் வரும். 28 29 30 31 32 33 34 36 41 42 இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் கட்டாயம் வரும். அண்ட் வாட் ஆர் தி ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ் அண்ட் டைப்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 4.2.4 டெர்டியம் ப்ரிப்பேர்ட் கண்டிப்பாக இது வரும். ஈக்குவேஷனாவது படித்து ஓரளவுக்கு எழுதினா போதும். 4.4 யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோ. 5 மார்க்கில் கேட்பான். யூஸ் ஆஃப் ஹைட்ரஜனோட பயன்பாடு. யூனிட் 6 பாருங்கள். இந்த லா ஒரு 7 லா இருக்குது. அந்த லாவை மட்டும் படித்து ஃபார்முலா வச்சுக்கோ. 2 லைன் லா படிக்க மாட்டிங்களா? 6.2.1 பாயில்ஸ் லா, 6.2.2 சார்லஸ் லா, 6.2.3 கை-லூசேக் லா, 6.2.4 அவகேட்ரோ லா. அந்த ஃபார்முலாவை எழுதி நீங்கள் அந்த லா மட்டும் எழுதினா போதும். 6.4 டால்டன் லா, 6.4.1 கிரஹாம்ஸ் லா, 6.7 இன்வர்ஷன் டெம்பரேச்சர் லாஸ்ட் பேஜில் இருக்கும். இது லீக்விவேஷன் ஆஃப் கேசஸ். 6.7 சிலிண்டர்ஸ் கிளாட்ஸ் அடியபடி. கண்டிப்பாக அந்த 2 லைன் படித்து ஆகணும். 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இது புக்கின். 6.3 ஐடியல் கேஸ் நல்லீப்பு வாய்வு டெரிவேஷன் போட சொல்லுவாங்க. ஃபுல்லாக 5 மார்க்கு. புக் பேக்கில் 26 27 29 37 38 போதும். 41 கட்டாயமாக கண்டிப்பாக வேண்டர்வால்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டெரிவேஷன் கண்டிப்பாக வரும். படிச்சுக்கோ. வேண்டர்வால் கான்ஸ்டன்ட்டும் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டும் டெரிவேட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நீ அது போட்டுப்பார், கண்டிப்பாக வரும். சரிங்களா? சரி, ஓகே. யூனிட் 7 அது ஒரு மொக்க யூனிட் தான். இதில் வந்து 45 46 47 50 52 டேரக்ட் 5 மார்க். 5 பாயிண்ட் படித்தா போதும். அந்த மாதிரி தான் இருக்கும். 26 27 30 32 37 38 39 42 மொக்க 2 மார்க். யூனிட் 8 வாங்க. 32 33 34 37 44 இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன். 3 5 மார்க் தான் சொல்லியிருக்கேன். 39 48 36 இதில் ஒரு சம் இருக்குது, கொஸ்டின் இருக்குது. டெரைவ் கேபிகேசி கண்டிப்பாக வரும். வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும். அப்புறம் கேபிகேசியில் NH3 வரும்.
HI வரும், PCL5 வரும். பட் அதை நான் கொடுக்கல. முடிஞ்ச அளவுக்கு PCL5 மட்டும் பார்த்துக்கோங்க. KP அண்ட் KCக்கு கண்டுபிடிக்கிறது PCL5 மட்டும் 5 மார்க்கில் பார்த்துக்கோங்க. Q வேல்யூ ஆஃப் ரியாக்ஷன் தனியாக புக்கின்னு அது பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. அதை வச்சு டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. யூனிட் 11 31, 32, 33, 32 5 மார்க்கு, 36, 38 IU பேக் நம்ம கட்டாயமாக அந்த புக் பேக்காவது ஒழுக்கமாக படிங்க. புக்கு கண்டிப்பாக கேட்பாங்க, 5 அண்ணன் கேட்பாங்க 5 மார்க்கில். 42, 43, 46 பார்த்துக்கோங்க. யூனிட் 12 16, 17, 19, 20 வந்து 5 மார்க்கு, 3 மார்க்லேயே ஸ்ப்ளிட்டப் பண்ணி கேட்கலாம். 16, 21 அவ்வளோதான் 5 கேள்வி. யூனிட் 11, 12 நான் உங்களுக்கு அவ்வளோலாம் கொடுக்கவே இல்லை, கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ ரொம்பவும் கம்மியாக கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே கம்மியெல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக IU பேக்கெட்டும் படித்தாலும் இல்லைன்னா மாட்டிக்குவீங்க, அதுலேருந்து கேள்விகள் வரும். ஸோ கெமிஸ்ட்ரி இது பண்ணாலே 65க்கு மேலே எடுத்துடலாம், கட்டாயமாக எல்லாமே எழுதிடலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி வந்து இன்றைக்கி வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 2 லெசனாவது முடிச்சு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம காலையில் இன்னொரு 2 லெசன் முடிச்சு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி போக முடியும். 6, 7, 8. ஸோ சாயங்காலத்துக்குள்ளே 6, 7, 8 முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே நாளைக்கு 11, 12 படிச்சிருங்க. இதுதான் பிளான். ஸோ தட்ஸ் இட். சாப்டர் வாரியாகவே போங்க, யூனிட் வாரியாகவே போங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சார் 40+ போடுங்க, 50+ போடுங்க, அதெல்லாம் நாளைக்கு வரும். படிக்கிறவங்க யூனிட் வைஸ் படிக்கிறவங்க. தேங்க்யூ.